ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரோக்குடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில 18+ சீன் இருக்குது. அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா தெரியல. ஒருவேளை உங்களுக்கு அது புரியலைனாலுமே பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோக்குடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 11. சுமரிக்கோ சிப்ளிங்ஸ்ல அந்த ஆமனை வந்து நம்ம ஹீரோவை தடுக்க நிற்கிறான். ரோக்குடோ நீ எப்படியாச்சும் மேலே போனாங்க இவனை சமாளிக்கிறோம் அப்படின்னு கர்னல் சொல்றான். ஆமா, நம்ம எஃபோர்ட் போட்டதெல்லாம் வீணா போகக்கூடாதுன்னு சீஃப் சொல்லவும், இந்த ஊரோட பிக்கஸ்ட் ரவுடி குரூப் ஒரு நாள் நம்ம எதிர்த்து நிப்போம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு கர்னல் சொல்றான். இப்போ இவங்க எல்லாரும் ஃபைட்டுக்கு தயாராகிறாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணி ஆமனை வந்துட்டு கர்னலான் சீஃபை கீழே தள்ளி விடுறான். என்ன ரோக்குடோ உன்னை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மேலாம் அக்கறைப்படுற மாதிரி தெரியுது. ஒன்னாலதான் ரெய்னா அந்த மாதிரி மாறிட்டா. அவளுக்கு மேக்கப் போட கத்து கொடுத்தது, ஃபைட் பண்ண கத்து கொடுத்தது எல்லாம் நானு. ஆனா அவ ஒரு உதவாக்கறையா தான் இருந்திருக்கா. ஸ்கூலுக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும், உன்னை லவ் பண்ணணும்லாம் பேசிட்டு இருக்கா. அவ ஒரு வேஸ்டான சிஸ்டர் அப்படின்னு ஆமனோ சொல்லவும், அவளை பத்தி நீ எப்படி சொல்லலாம், அவ உன்னோட சிஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் என்ன சொல்றேன்னா அதை தான் அவங்க கேட்கணும். ஹே காசனா, இவனை சீக்கிரம் கட்டி போடு அப்படின்னு ஆமனோ சொல்லவும், இப்ப புரியுது அவன் ஏன் ஓனிஷமா யூனியன்ல மாட்டிட்டு இருக்கான்னு. ரெய்னா ஸ்கூல்ல என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அவ எதிர்பார்த்தது ஒரு நார்மல் லைஃப் தான். ஒரு பிரதரா நீ அவளை புரிஞ்சுக்கிடவே இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அடிக்க போனா காசனோ டக்குன்னு அவனை பிடிச்சிருக்கான். காசனோ நீ இவனை டீல் பண்ணிக்கோ, அந்த 2 பேரை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ஆமனோ கீழே இறங்குனா. காசனோ நம்ம ஹீரோவை விட்டுட்டு நம்ம ஹீரோவை போய் கிஸ் பண்றான். பார்த்தா அது காசனோ இல்ல, ரெய்னோ தான் அந்த மாதிரி மேக்கப் போட்டு இருந்திருக்கா. தேங்க்ஸ் ரோக்குடோ அப்படின்னு கையில இருக்கிற ஹார்ட்னு காமிக்கவோ, ரெய்னோ நீயா நம்ம ஹீரோ பாக்குறான். ரோஃப் டாப்புக்கு போறதுக்கு அவனுக்கு நீ எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படி இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆமனோ சொல்றான். ரோக்குடோ நீ சீக்கிரம் ரோஃப் டாப்புக்கு போ அப்படின்னு ரெய்னோ சொல்லிட்டு, நீ கத்து கொடுத்த மேக்கப் தான் பிரதர், ஆனா ஒன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னு ரெய்னோ சொல்லவும், ரெய்னோ காசனோ என்ன தைரியம் இருந்தா என்ன எதிர்ப்பீங்கன்னு ஆமனோ கேட்கறான். காசனோவை காமிக்கிறாங்க. எங்களோட பிரதர் ஆமனோ தான் எங்களுக்கு லீடரா இருந்தான். மேக்கப் ஸ்கில் அண்ட் ஃபைட்டிங் எல்லாத்தையும் அவன் தான் எங்களுக்கு கத்து கொடுத்தான். நார்மலான லைஃபை வாழ்றது போர் அடிக்கும், சோ நம்ம ஜெண்டர் ஸ்வாப் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு ரெய்னோவை பையனாவும் என்ன பொண்ணாவும் மாத்தினான். இஷ்டப்படி நாங்க ஹாப்பியா இருந்தோம், அப்பப்ப ஃபைட் பண்ணுவோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஆமனோ அந்த பிரச்சனைகளை எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போக ஆரம்பிச்சான். பென் காசனோ யோசிக்கிறான். ஓனிஷிமா யூனியன் ரெய்னோவும் காசனோவும் யோசிக்கவும், நான் தான் உங்க பிரதர், என்னதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அவங்களும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. எங்களோட பிரதர் ஆமனோ எங்களையும் அக்னாலேஜ் பண்ணணும்னு நினைச்சோம், சோ அவனையே தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அது அப்படிதான் இருந்திருக்கணும், ஆனா ரெய்னோ மாறிட்டா, அதுக்கு காரணம் அந்த ரோக்குடோ தான் அப்படின்னு டென்ஷன் ஆகி காசனோ போகும்போது, காசனோ நம்ம ஒரு காலத்துல ஜாலியா இருந்தோம் ஞாபகம் இருக்கா, ஆனா ஆமனோ அந்த ஃபைட்டிங் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போனா அப்படின்னு ரெய்னோ சொல்லவும், அதனாலதான் அவனுக்கு நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு காசனோ சொல்லவும், அது எதையுமே மாத்த போறது இல்ல, அவன் நம்மள ஒரு பப்பட்ஸா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் நம்மள மதிக்கணும்னு நினைச்சனா எனக்கு ஹெல்ப் தேவை. நாங்க பார்க்கவோ பேசவும் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் எங்களோட இன்சைட் வேற மாதிரி இருக்கும். இந்த சுமரேக்கர் ரெய்னோ யாருங்கிறத அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு ரெய்னோ வந்துட்டு ஆமனா கூட இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நான் உனக்கு கத்து கொடுத்த டிக், இதை வச்சு என்னவே தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு ஆமனா வந்து ரெய்னோவை அடிக்கிறான். இதுதான் நான் சுமரேக்கர் ரெய்னோ, எனக்கு ஆசைப்பட்டபடி தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போகணும், ஃபெஸ்டிவல்ஸை என்ஜாய் பண்ணணும், நானா வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு ரெய்னோ சொல்லவும், ஒன்னால அப்ப என்ன பண்ண முடியும்னு காட்டு சுமரேக்கர் ரெய்னோ, இது எல்லாமே நான் கத்து கொடுத்த கிக்ஸ் தான், நான் செய்யறது தான் நீ அப்படியே ரெப்ளிகேட் பண்ற அப்படின்னு ரெய்னோவை போட்டு ஆமனா அடிச்சிட்டு இருக்கான். நான் இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாது, உங்க 2 பேருக்கும் நான் தேவை அப்படின்னு அவன் சொல்லவும், நீ வலிக்காத மாதிரி நடிக்கலாம், ஆனா என்னோட கிக்ஸும் வாமல படதான் செஞ்சது அப்படின்னு ரெய்னா வந்துட்டு இப்ப டக்குனு ஆமனாவை அட்டாக் பண்றா. எல்லாம் நான் கத்து கொடுத்த மூவ்ஸ் தான், அவ அடுத்து இந்த கிக்கு தான் பண்ண போறான்னு என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சோ, என்னால அதை டாச் பண்ண முடியல, எப்படி இது நடக்குது அப்படின்னு ஆமனா இப்ப அடி வாங்கிட்டு இருக்கான். நான் ஒன்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கல பிக் பிரதர், நான் ஒரு ரெய்னோவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ ஒரு கிக்க விடுறா. என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தா, நான் இல்லாம இவளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம யோசிச்சா ஒரே கிக்கா விட்டுட்டு, கர்னல் சீஃப் வாங்க ரூஃப் டாப்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி ரெய்னாவை இப்ப கூட சேர்ந்து போறா. வெயிட் பண்ணு, இது இன்னும் முடியல அப்படின்னு ஆமனா சொல்லவும், அவ இவனை மதிக்கவே இல்ல. வெயிட் பண்ணு, உனக்கு நான் தேவை இல்லையா, ப்ளீஸ் என்ன தனியா விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், முட்டாள் இப்பதான் நமக்குள்ள சிப்ளிங் ஃபைட்டே ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பா இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. பாக்குறதோ பேசுறதோ ஒரே மாதிரி இருந்தாலும் இவனுங்களோட இன்சைட் வேற மாதிரி இருந்தாலும் எப்பவுமே நாங்க ஒரே பக்கம் தான் இருப்போம் அப்படின்னு காசனோ நினைக்கிறேன். என்னோட ஹாண்டாவை தடுத்தா இனிமா எனக்காக ஃபைட் பண்ணா. அப்புறம் ரெய்னோ எனக்கு கிஸ் பண்ணா. ஐயோ, நான் அதை பத்திலாம் யோசிக்க கூடாது, எல்லாரும் எனக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க, எப்படியாச்சும் நான் ரூஃப் டாப்க்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மாடியை போய் பார்த்தா ஆல்ரெடி அங்க இருக்கிற எல்லாரையும் யாரோ அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவை யாரோ கிளாஸ்க்குள்ள இழுக்கிறாங்க. கிளாஸ் ரூம்குள்ள எப்படி இந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்தது நம்ம ஹீரோ பார்த்தா, எல்லாத்துக்கும் காரணம் லவ் தான், லவ்னால தான் வந்துச்சு அப்படின்னு யாஷியா அங்க உட்காந்துருக்கா. ஐயோ இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லையா, நான் ரூஃப் டாப்க்கு போய் அப்படிமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோஜியோட ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால அவ நம்மள கை வைக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா, பலார்னு நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு சாட்டையை வச்சு அவ அடிக்கிறா. டோஜி தான் என்ன அடிக்க கூடாதுன்னு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காள் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, ஏன்னா ஹோனிஷிமா யூனியன்ல நான் ஜாயின் பண்ணதே என்னோட மேட்ச் மேக்கிங்காக தான். ஹோனிஷிமால ஜாயின் பண்ணதுல இருந்து எத்தனையோ ஸ்ட்ராங்கான பீப்புளை நான் பார்த்திருக்கேன், ஆனா என்னோட டெஸ்டினேட்டட் பார்ட்னர்னா அது நீதான் ரோக்குடோ அப்படின்னு வா சொல்லவா. அப்புறம் எதுக்கடி என்ன அடிச்ச, ஒருவேளை என் மேஜிக் ஸ்பெல் தான் அதுக்கு காரணம்னா இதை நான் யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, யாஷியா என்ன ரூஃப் டாப்க்கு போகப்பட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம், முடியாது அப்படின்னு வா ட்ரெஸ் கழட்ட பார்த்துட்டோ என்ன பண்ற நம்ம ஹீரோ பார்த்தா, எனக்கு ஸ்ட்ராங்கான பீப்புள்னா ரொம்ப பிடிக்கும், அவங்கள டார்ச்சர் பண்றது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டவா அடிக்கிறா. அவளே அடிச்சுட்டு அவளே கட்டி பிடிச்ச ஆறுதலும் சொல்லி, உனக்கு இது கஷ்டமா இருக்குதா, வேணா கண்ணை மூடிக்க அப்படின்னு லைன் ஃபால் பண்ணிட்டு இப்ப அந்த சாட்டையில நெருப்ப வைக்கிறா. போச்சு, இப்ப நான் ஃபைட் பண்ணி ஆகணுமா, யா கிட்ட வராத அப்படின்னு
நம்ம ஹீரோ கையை சுத்தமா அவ பயந்து பின்னாடி போறா. ஸ்ட்ராங்கானவங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் பார்த்ததுலேயே நீ தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் ரோக்குடோ. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவனை நான் டார்ச்சர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் விட்டாலும் அவன் என்ன கொன்றுவான் அப்படின்னு யாஷியா யோசிக்கிறா. யாஷியாக்கு ஸ்ட்ராங்கான பைபிள் பிடிக்கும். இந்த மேஜிக் ஸ்பெல் அவளை லவ் பண்ண வைக்குதுன்னா நான் ஸ்ட்ராங்கானவன் அவ எப்படியோ கன்வின்ஸ் ஆயிருக்கா. இதை நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அந்த பிளைண்ட் போல்டு தூக்கலும் டக்குன்னு யாஷியா பயந்து பின்னாடி போறா. அவ பயப்படுறா. நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யாஷியா என்னை விட்டு தள்ளியே இரு, இல்ல நீ செத்துருவ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு வெறும் 3 நிமிஷம் தான் ஆச்சுன்னு சொல்லுவோம். பட் நானா இருந்தா 1 நிமிஷத்துல அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிருவேனே அப்படின்னு யாஷியா கேட்கவும் ஐ மீன் 30 செகண்ட் தான் ஆச்சுன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ சொல்லிட்டு எனது 1 நிமிஷத்துலயா இப்போ புரியுது வையா ஓனிஷிமாவோட நம்பர் 1 இருக்கான்னு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம ஃபைட் பண்ணாமலே தெரியும் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு, மரியாதையா என்ன போக விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா டக்குனவா நம்ம ஹீரோவா அடிக்கிறா. ஃபைட் பண்ணாமலே நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு தெரியும், நீ சாகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு இப்பதான் இன்னும் ஒன்னு அதிகமா பிடிக்குது அப்படின்னவா நம்ம ஹீரோவை இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. போச்சு என் பிளான் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உடம்புல இவ்வளவு காயங்கள் அடிகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்ப, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் மேல காலை வைக்கிறா. கால் ஸ்லிப் ஆகுது. இப்ப அப்படியே ஜன்னல் வர ஓப்பன்ல இருக்கவும் அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா கீழே விழ போகவும் டக்கு நம்ம ஹீரோ காப்பாத்துறான். எதுக்கு நீ என்ன காப்பாத்தின, நான் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம கேட்கவும் நீ என்ன பேசுற, நீ சாக போறனா ஆபியஸா நான் உன்னை காப்பாத்த தானே செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இவனை இவ்வளவு நான் டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இவன் என்ன காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கான். எனக்குள்ள இது என்ன ஃபீலிங், இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இப்போ என் கண்களுக்கு ரோக்கடணும் பல மடங்கு ஸ்ட்ராங்கா தெரியுறா அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்லயே வந்து யாஷியா மயங்கி விழுந்துருதா. சரி இதுதான் எனக்கான சான்ஸ். நம்ம ஹீரோவே இப்போ ஃபாஸ்டா ரூஃப் டாப்க்கு போறான். ஃபைனலி நம்ம ஹீரோ ரூஃப் டாப்பை ரீச் பண்ணிட்டான். இவன் எப்படி அதுக்குள்ள எங்க வந்தான்? ஓசனாட ஹாண்டாவையும் இனிமாவா ஆக்காய் சமாளிச்சிருந்தாலுமே கூட ஆமனாவையும் நம்பர் 1 ஃபைட்டர் யாஷியாவையும் தாண்டி இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்? நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இவ்வளவு சீக்கிரம் இவன் இங்க வந்திருக்க கூடாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு டோஜி யோசிச்சுட்டு நிக்கிறான். ராணா வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. எக்ஸைட்டடா ராணா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நீ ரொம்ப ரேட்டா வந்துட்ட ரோக்குடோ, இனிமே அவளை யாராலையும் தடுக்க முடியாது. அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாரு. இதுதான் ஹீமாவரி ராணாவோட ட்ரூ நேச்சர். இதுல தலையிடாத அவ இஷ்டப்படி விட்டுரு. நான் எப்படி ஓனிஷிமா யூனியனுக்கு டாப்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்தவங்களுக்கு தேவையான ஆன்சர் என்கிட்ட இருக்கு. ஆமனோக்கு சிப்ளிங்ஸ் அஃபெக்ஷன், ஹாண்டோக்கு டைரக்ஷன், ஆபிக்கு நிறைய த்ரில்லான விஷயம். ஆக்கா எப்பவும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். யாஷியா ஸ்ட்ராங்கான ஆம்பளைங்களை தேடிட்டு இருந்தா. அண்ட் ஹீமா வரைக்கும் ஃபைட் பண்றது நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டோஜி சொல்லுவான். அது உண்மை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இவனை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போயிருவா அப்படின்னு டோஜி யோசிக்கிறான். ஃபைட் பண்ணும்போது இவ்வளவு எக்ஸைட்டடா இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பஞ்ச் வாங்கினா என் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒட்டகமே பயங்கர மாதிரி கீழே விழ பார்க்கும். டக்கு நம்ம ஹீரோ வந்து ராணாவை தடுத்துருதான். ரோக்குடோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃபைட்டை ஸ்டாப் பண்றா. உனக்கு ஏன் அடிபட்டு இருக்குன்னு வா கேட்கவும் ஒன்னும் இல்ல ராணா, நீ இந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணு. ஒட்டகமே நீ அடிக்க கூடாது, ஏன்னா அவ உன்னோட ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இதுக்காகவா நீ இவ்வளவு தூரம் இங்க வந்த அப்படின்னு வா கேட்கறா. ஆமா என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸை நீ ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு புரியுது ரோக்குடோ, உன் கையை கொண்டாயன் அப்படின்னு வா கேட்கவும் சரி நம்ம ஹீரோ கையை நீட்டுறான். அந்த ஹேர் பேண்டை திரும்ப கொடுத்துட்டு இது நம்ம குட் பை சொல்லிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸை ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ராணா அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டானா, ராணா நம்ம ஹீரோ லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஸோ தன்னாலதான் ரோக்குடோக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு ராணா வந்துட்டு நம்ம ஹீரோ விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.